ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் சேனல் நோட்டீஸ் போடல எபிசோடு 80 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கே எங்களுக்கு வந்து தயக்கம் தான். ஏன்னா நான் வந்து ரொம்ப நீங்கள் கட்சிப்பெலாம் வச்சுக்கோங்க எல்லாம் சொல்கிறப்போ ஆக்குதே நல்லா தாங்கிட்டேன். அதுக்கு மேலே இன்னும் இருக்குது, எல்லாம் பட்டு பழகிட்டோம்ல. இதுக்கு மேலாம் நான் வந்து மனசு திடமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நீ போன எபிசோடில் வந்து எல்லாத்தையுமே உடச்சிட்டாங்க. இதுக்கு மேலே வந்து இதை நம்பி நான் உட்கார மாதிரியே இல்லை. நான் மனசுலாம் தாங்கிப்பேன், நான் வந்து ஆம்பளை பையன் அழலாம் மாட்டேன் அப்படிலாம் என்னால் இருக்க முடியல. இது வந்து வலி கொடுத்துருது. போன இது வந்து நடக்கும்னு எதிர்பார்க்கல. இப்படி சீன் வரும், இப்படி நடக்க போகுதுன்னு நமக்கு எந்த எபிசோட்ல எது நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குதா. அதனால அது இப்போ என்னன்னா, இப்போ இந்த ஒரு உயிர் போச்சுன்னா இது இப்போ இது 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 லவ் பண்ண எத்தனை உயிர் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இவன் சிக்கமார ஒருத்தன், இன்னும் சோஜி இருக்கான், ஈனோ இருக்கான், கோணகமாறு இருக்கான், அவனுக்கு அங்கிள், அவன் ஏற்கனவே தாத்தா இறந்த வழி ஒரு பக்கம், இப்போ அங்கிள் வேற. ஏன்னா அந்த அந்த குடும்பத்தில் எவனுமே இருக்கக்கூடாதுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அப்பாவையும் கொண்டாச்சு, பையனும் போயாச்சு, இன்னும் இருக்கிறது கோணகமாறு ஒருத்தன் தான். லீஃப் வில்லேஜுக்கு பெரிய இழப்பு. ஒரு நல்ல மனுஷன், நல்ல திறமையான ஒரு ஆளு, இவ்வளோ நாள் இருந்துட்டு திடீர்னு அந்த வில்லேஜில் ஒரு கார்டியன் ஷினோபி வேற, இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளு இன்னைக்கு இழந்திருக்காங்க வில்லேஜுன்றப்போ என்ன சொல்கிறது. இன்னும் இப்போ சுன்னாடே பாட்டிலாம் தெரிஞ்சால் என்ன ஆகும்னு தெரியல, நருட்டோவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு தெரியல, கக்காஷி அவரு ஃப்ரெண்டு எத்தனை உயிர் பாருங்க. இப்போ அவங்க இவர் லவ்வர் வேற ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வேற ஃப்ரேம் காட்டிகிட்டே இருந்தாங்க. இவருக்கு உயிர் போகும்போது கரெக்டாக அவங்க தான் ஃப்ரேம் வச்சாங்க. இன்னும் அது வேற இருக்கு, எவ்வளோ இருக்கு. கக்காஷி வேற ரொம்ப ரெண்டு பேரும் க்ளோஸாக வேற இருப்பாங்க. கக்காஷியுமே நல்லா பேசிட்டு லாஸ்ட்டாக கூட மீட் பண்ணிட்டுலாம் போனாங்க. இப்போ வரும்போது ஒரு உயிரோடு இல்லாமல் வராருங்கிறத எப்படி ஏற்றுக்க போகிறாங்கன்னு தெரில. எனக்கு என்ன நடக்க போகுது எபிசோடுன்னு நான் தெரில, எப்படி பார்க்க போகிறேன்னு தெரில. சரி வாங்க நம்ம எபிசோடு பார்த்துட்டு பேசுவோம். இந்த குடும்பத்தில் யார் தான் மிச்சம்? ஆசுமா, ஆசுமாக்கு அந்த டைம் மைண்டில் என்னெல்லாம் ஓடி இருக்கும்ல. சிக்கமாருக்கு தான் வழியே, நான் உன்னை நம்புறேன்னாரு. ஆசுமா, என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, நீ என்ன பண்ற? ஒரு நிமிஷம் பொறு, வந்துட்டேன். என்ன பண்ணிருக்கீங்க? உங்களை சும்மா விட மாட்டோம். உன்னை கண்டிப்பா விட மாட்டேன். உன் சாவு என் கையில தான்டா.
எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னால எதுவும் பண்ண முடியல. என் உடம்புல தெம்பல்ல. ஃபெதர்ஸா? இப்ப இது என்ன? காக்கா கூட்டத்தை வச்சு தோக்கடிக்கலாம்னு நினைச்சது யாருப்பா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? சாயா அவங்களும் தெரியாது இல்ல நம்ம கவனத்தை திசை திருப்ப யாரும் முயற்சி பண்றாங்க. இது ஒரு பிளாக் ஸ்வாட். வேற யாரும் வந்திருக்காங்க. போன ஜோஜி. டீம் ஷிகமாரு அப்பாடே நாங்க வந்து கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா ஒரே ஒரு 5 செகண்ட் முன்னாடி வந்திருக்கோம். கண்டிப்பா எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா போயிரு சோஜி. ஓகே. அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இறந்து போனது. விரட்டணும் வேணுங்க. உதவிக்கு ஆட்கள் வந்துட்டாங்க போல. ஒரே ஒரு 5 செகண்ட் முன்னாடி வந்திருக்கோம். உனக்கு ஒண்ணும் ஆகல? ஓடிட்டானுங்களா அவனுங்க? என்னை பத்தி கவலைப்படாதீங்க. அவருக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. ஆசுமா சென்சை. இந்த இடத்துல இவ்வளோதான் மிஸ் பண்ணுறோம். இவ கூட மெடிக்கல் நிஞ்சா தானே, ஈனோ கூட. இருக்கு 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 ஈனோ. இதையும் இன்னும் துடிச்சுக்கிட்டு தான் இருக்க. சோஜி சீக்கிரமா இவரை லீவ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. ஹீரோ நீயும் கூட போ. மெடிக்கல் ஜூட்ஸை பயன்படுத்தி என்ன பண்ணு. உடனே கிளம்புங்க. நாங்க பாத்துக்கிறோம். அது எங்கேயோ பண்ணால அடங்க. நான் என்னுடைய பவுண்டியை விட்டு கொடுக்க மாட்டேன். அதையும் பாத்துடலாம் வா. ஆசுமாவை தூக்கிக்கிட்டு இங்க இருந்து கிளம்புங்க. நான் ஒரு கை இவனை பாத்துக்கிறேன். போங்கடா இங்கிருந்து. அவன் அப்பயே அந்த உடம்பு விட்டு போக மாட்டேன்றான். நாயா நீங்க இருக்கு. எவ்வளவு வேணா முயற்சி பண்ணலாம். ஆனா என் சடங்குக்கு இரையாகிறதுல இருந்து கண்டிப்பா உங்களால தப்பிக்கவே முடியாது. அதனாலதான் சொல்றேன். கம்மான், எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க சார். இப்பதான் சுவாரஸ்யமான நிகழ்வே ஆரம்பிக்க போகுது. என்ன புது இடமாகுது. அந்த டூ டெயில்ஸ் நம்ம சீல் பண்ணி ஆகணும். அதுதான் இப்ப நமக்கு முக்கியம். உடனே திரும்ப வந்துருங்க. அவன் தான் இவங்களுக்கு ஆர்டர் போடுறான். இவன் யார்? சார் இன்னும் கொஞ்ச நேரம் கொடுங்க. என் ஆசைக்குன்னு எதுவும் பண்ணக்கூடாதா? போதும், நிறுத்து ஹீடான். அவங்க 2 பேரும் வேற யார்கிட்டயும் பேசுறாங்க. அது எங்க இருந்தோ சீக்கிரம் பேசுறான். நாங்க திரும்ப வருவோம். அதுக்குள்ள உங்களை நீங்க தயார்படுத்திக்கங்க. ஊரே தினசா இருக்கு. எப்பயும் பிரச்சனை பண்றதே வேலையா போச்சு. இவன் இன்னொரு ஆள் போல இருக்குது. இவங்களுக்கு ஆர்டர் போடுறான் இன்னொருத்தன் வேற. சீக்கிரமா கிளம்பலாம் ஹிடான். தலைவரா போயிட்டா அதனால சும்மா இருக்க. இல்லைன்னா அவனையும் கண்டிப்பா சபிச்சிருப்பேன். அவங்க கிளம்ப போறாங்க. அவங்க திட்டம் என்னன்னு புரிஞ்சுக்க முடியல. காப்பாத்துங்க. ஆசுமா சென்சை. ஏனோ சோஜி ஆசுமாவை தூக்கிட்டு நம்ம உடனே கிளம்பணும். அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. நாங்க திரும்ப வர வரைக்கும் தயவு செஞ்சு இங்கே இருங்க. உங்களுக்கு கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க எவ்வளவு முயற்சி திரும்ப பண்ணாலும் வருவீங்க. காப்பாற்ற முடியாது. கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரத்துல திரும்ப வந்துடுறோம். போவே மாட்டாங்க. இங்கேயே உட்காந்து பேசிட்டு. சோஜி ஈனோ சீக்கிரம். மெடிக்கல் நெஞ்சிட்சு ஆரம்பிக்கிறேன். ஓகே. இல்ல, வேண்டாம். ஏன்? என்ன ஹீல் பண்ண முயற்சி பண்ண வேண்டாம். அது வேலைக்காகாது. என்ன காப்பாற்ற முடியாது. ட்ரை பண்றாங்க. அது உணர முடியுது. இருக்கட்டும், ட்ரை பண்ண வேண்டியதான். உங்க மூளைக்கு கண்டிப்பா இந்த உணர்ச்சி புரியும் நினைக்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு அமைதியா அவர் கடக்குறாரு. நீ ஹீல் பண்ணு. ஓகே. அவள் சாக்குற அளவுக்கு இவ பவரான்னு தெரியல. என்னாச்சு ஈனோ?
எங்க எங்கேயும் அடிபட்டிருக்கா? 4 முக்கியமான ஸ்பாட்ஸ். இப்போதைக்கு என்ன பண்ணிட்டா கூட அப்புறம் மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க. மெயின் இடம் எதனா ஒன்று சரி பண்ணிட்டேன். நிலைமை கையை மீறி போயிடுச்சு. வாழ்க்கையில இப்பதான் எனக்கு 3வது ஹோகாகே சொன்னதெல்லாம் ஒரு வழியா புரியுதுன்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுல நான் எப்பவும் கொஞ்சம் ஸ்லோ தான். நான் இப்போ ஈனோ, சௌஜி, ஷிகமாரு உங்க 3 பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம இருங்க சென்சை. சோஜி. உங்களை போது நிறுத்த ஏனோ. ஐயோ மூச்சு வர இழுத்து இழுத்து வருது. ஆசுமா சென்சை சொல்ல போற கடைசி விஷயத்தா எல்லாரும் கொஞ்சம் அமைதியா கேளுங்க. ஈனோ, சொல்லுங்க. நீ கொஞ்சம் வெறப்பா நடந்துகிட்டாலும் மத்தவங்களுக்கு உன்னால நிறைய அன்பை கொடுக்க முடியும். அப்புறம் சோச்சியும் ஷிகமாருவும் 2 பேருமே கொஞ்சம் விளையாட்டு பசங்க தான். அவங்கள பாத்துக்கோ. கண்டிப்பா சார். என்ன ஆனாலும் சரி, நீ சாக்குரா கிட்ட எப்பவும் தோக்கவே கூடாது. அது நிஞ்சட்சுவோ ரொமான்ஸோ எல்லாத்துலயும் நீ தான் ஜெயிக்கணும். கண்டிப்பா. அப்புறம் சோஜி, உன்ன மாதிரி ஒரு நண்பன் எல்லாருக்கும் கிடைக்க மாட்டான். நீ ரொம்ப நல்லவ. கூடிய சீக்கிரம் எல்லாரை விடவும் சக்தி வாய்ந்த ஷினோபியா நீ மாறுவ. அதுக்கு நீ உன் மேல நம்பிக்கை வைக்கணும். புரியுது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீ கொஞ்சம் வெயிட்ட குறைச்சனா அழகா இருப்ப. அது என்னால முடியுமான்னு தெரியல. நான் முயற்சி பண்றேன். ஆனா ஷிகமாரு, உன்னை பத்தி நான் என்ன சொல்றது? கூர்மையான உன்னோட அறிவை பயன்படுத்தி நீ கண்டிப்பா ஒரு சக்தி வாய்ந்த ஷினோபியா மாறுவ. வருங்காலத்துல கண்டிப்பா நீயும் ஒரு ஹோகாகேவா மாறுவ. உனக்கு அந்த மாதிரி பதவியில விருப்பம் இல்லைனாலும் எப்பயாவது வாழ்க்கையில நீ பொறுப்புகளை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நாம எத்தனை தடவை ஷோகி விளையாடினாலும் கடைசி வரைக்கும் உன்னை வீழ்த்தவே முடியல. இப்பதான் ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நாம அரசரை பத்தி பேசினது உனக்கு ஞாபகம் இருக்கா? லீவ் ஷினோபியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நான் பீசஸ தேர்ந்தெடுத்தா அதுல கண்டிப்பா நீதான் ஒரு நைட்டா செயல்படுவ. ஓகே, இதுல நீங்க யாரு? எனக்குன்னு அப்படி எதுவும் கிடையாது. நான் ஒரு சாதாரண பலியாட இருக்கிற சிப்பாயின்னு சொல்ல வரீங்களா? அது சரி, இதுல அரசர் யாருன்னு உனக்கு தெரியுமா? நம்ம ஊரோட ஹொக்காகே தானே? ஆமா, நானும் இது வரைக்கும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இனிமே அப்படி கிடையாது. அப்போ யார் அது? சரியான நேரம் வரும்போது இதுக்கான பதில் தெரிய வரும். அந்த அரசர் யாருன்னு சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சு. கொஞ்சம் பக்கத்துல வா. சீக்கிரட்டாக அதை சொல்கிறாரு. ஆனா ஆசுமா, அப்படின்னா அதுக்காக தான் நீங்க? உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஷிகமாரு. அந்த பழக்கத்தை நான் விட்டுட்டேன்னு சொன்னேன். ஆனா இப்ப அதால எதுவும் மாற போறது இல்ல. கடைசியா ஒரு தடவை எனக்காக அது தெரியா, அது என் பவுச்ல இருக்கு.
Asuma Sarutobi, and starting now, I'm the leader of Squad 10. I warn you, I'm strict, so be prepared. Now don't start crying already. So far, all I've done is barely even threaten you. It's the smoke. It's stinging our eyes. சீக்கிரம் ரைஸ் கொண்டு வாங்க. மீட் கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும் எவ்வளவு நேரம் எடுத்துப்பீங்க? தாமதத்துக்கு மன்னிச்சிருங்க. பொறுமையா சாப்பிடு சோஜி. உனக்கு செல்ஃப் கண்ட்ரோல்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை நீங்க பில்ல நான் கட்ட போறது இல்ல. பில்ல பத்தி யார் இப்ப கவலைப்பட்டான்னா அவ்வளவு கஞ்சம்லாம் உனக்கு கிடையாது. என் கவலையெல்லாம் சோஜியோட உடல்நிலைய பத்தி தான். நீ இப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தானா கூடிய சீக்கிரம் குண்டு. என்ன உங்க உயிர் மேல ஆசையா இல்லையா? என்ன இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? சென்சை என்ன சொல்ல வராரு ஷிகமாரு? அது ஒண்ணும் இல்ல. இது பத்தலைனா கூடவே வேற ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கோன்னு சொல்ல வந்தாரு. அவ்வளவுதான். ஆமா. உண்மையாவே அதான் சொன்னீங்களா சென்சை? நீங்க அற்புதம் போங்க. வாவ், நீங்க உண்மையிலேயே ரொம்ப கூல். வெயிட்டர், உடனே டீலக்ஸ் மீல கொண்டு வாங்க. அப்படியே ஒரு பார்சல் கட்டுங்க. நிறைய சைட் டிஷ் வச்சு கொடுங்க ப்ளீஸ். அடேங்கப்பா, வயிறு ஃபுல்லா இருக்கு. இந்தாங்க சென்சே. பிரமாதம், ரொம்ப நன்றி. ஆமா, இது யாருக்காக? இத நான் யாருக்காகவும் வாங்கலையே. சரி, அப்புறம் சந்திக்கலாம். குருநாய் சென்சேக்கு நான் ஹாய் சொன்னேன்னு சொல்லுங்க. ஆனா இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது? ஷோகியா, ஆனா இத ரொம்ப நேரம் விளையாடணுமே. இதோ இந்த ஷோகி கேம்ல நிறைய விதமான திட்டங்கள் இருக்கும். இதுல இருக்கிற ஒவ்வொரு பீஸையும் நீ எப்படி பயன்படுத்துறன்றத பொறுத்துதான் கேமே மாறும். மத்தவங்களை எப்படி தோக்கடிக்கணும்னு நினைக்கிற உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இது சரியான கேம். இதோட பேசிக் ரூல்ஸ் எல்லாம் இந்த புக்லயே இருக்கு. மத்த விஷயத்த விளையாட்டுல கத்துப்ப. இது வேறயா? 10 நிமிஷம் கொடுங்க, ரூல்ஸ் எல்லாம் படிச்சிடுறேன். நீ என்ன தோக்கடிச்சிட்டியா? ஐயா, விட்டுலாம் கொடுக்காதீங்க. உங்க ஆக்டிங் ஓவரா இருக்கு. இந்த தடவை நடந்த சோனின் ப்ரமோஷன் எக்ஸாம்ஸ்ல நீ மட்டும்தான் ப்ரமோட் ஆயிருக்க. உன்னோட டீம் லீடரா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஈனோ, அப்புறம் சோஜி, அடுத்த முறை நீங்களும் ப்ரமோட் ஆகணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சோஜி, ஈனோ, நீங்க கலக்கிட்டீங்க. போன வருஷம் ஷிகமாரும் பாஸ் ஆயிட்டதுனால இப்ப ஸ்குவாட் 10 சேர்ந்த நீங்க 3 பேருமே சூனின் ஆயிட்டீங்க. இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா, உங்க 3 பேருக்குமே இனி நான் லீடரா இருக்க போறது இல்ல. ஏன்னா நீங்க 3 பேருமே தனித்தனி லீடர் ஆக போறீங்க. ஒரு புது டீமை நீங்க 3 பேரும் லீட் பண்ண போறீங்க. உங்களோட இந்த வெற்றியை கொண்டாட இந்த இயர்ரிங்ஸை நான் உங்களுக்கு அன்பளிப்பா தரேன். வருங்காலத்துல என்ன நடந்தாலும் நீங்க ஸ்குவாட் 10 மெம்பர்ஸ்ன்றத மறந்துடக்கூடாது.
ஷினோபியா வீர மரணத்தை அடைஞ்சிருக்காரு. இந்த பழக்கத்தை நான் இந்த நொடி வரைக்கும் வெறுக்கிறேன். இந்த புகையை இன்னும் என்னால உணர முடியுது. இந்த எபிசோடு பற்றி என்னங்க சொல்கிறது? போன எபிசோடை விட இந்த எபிசோடு இன்னும் அழுத்தமாக தான் இருந்துச்சு. நானும் போன எபிசோட்லேயே அழுந்துட்டோம், இந்த எபிசோடு அழுக வராது, கண்ட்ரோல் ஆகிடுவான்லாம் நான் நம்புகிறேன். ஏன்னா உங்கள் கேங்கில் யாருன்னா இருப்பாங்க ஒரு இதில், நான்லாம் எதுக்கும் அழுவே மாட்டேன்டான்னு எவனா சொல்கிறான் இருப்பான். அவனுக்குலாம் இந்த எபிசோடு போட்டு காட்டுங்க, கண்டிப்பாக கலங்கிடுவான். இதை பற்றி என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இவங்களே அப்படிதான், எதுக்குமே அழுது நான் பார்த்ததில்ல, அழையே வராது, எனக்கு கண்ணீரே வரலமான்னு சொல்லுவாங்க. என்ன வருத்தம் எதாக இருந்தாலும் அந்த ஒரு இது மட்டும் வரவே வராது. நான் ஏன் இப்படி ஆகிட்டேன்னு சொல்லிட்டேன்னு கேட்பாங்க, எனக்கு அது வரமாட்டேங்குமான்னுவாங்க. நானே இப்போ தான் பார்க்குறேன் இந்த அளவுக்கு அழறதெல்லாம். அது நான் என்ன சொல்ல, கல் நெஞ்சக்காரனா ஆகிட்டேன். நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது, இப்போலாம் வளர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்குலாம் அழுகையே வராதுமா, அதெல்லாம் வந்து மறுத்து போச்சு, இதெல்லாம் வராது அப்படி இப்படின்னு சீனுக்கு எடுத்து காட்டினேன். ஒன்றும் வேலைக்கு ஆகல எனக்கு. இதில் இன்னொரு விஷயமும் நோட் பண்ணுங்க, இப்போ கூட பாருங்க அவனுங்களோட தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. எங்கேயோ இருக்கான் ஒருத்தன், இவங்க 2 பேர், இவனுங்களே இவன் வந்து அவனுக்கு கமெண்ட் கொடுக்குறானே, இவங்க 2 பேரும் கமெண்ட் கொடுக்கறதுக்கு இன்னொன்று அக்காச்சிக்கு தான் அவனும் போல, அவனும் அதே யூனிஃபார்ம் தான் போட்டுட்டு இருந்தான். அவன் எங்கேயோ ஒரு ஊரில் உக்காந்து அவன் அங்கேருந்து சொல்கிறான், இவங்களுக்கு கேட்குது, கிளம்பிட்டானுங்க. இவ்வளோ தூரம் இருக்குது அவனுங்க. டெக்னாலஜி எல்லாத்துலேயுமே பவர்ஃபுல்லாக இருக்காங்க, டெக்னாலஜிலையும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கிறானுங்க. அதெல்லாம் பார்க்க இன்னும் வெறுப்பாகுது. அவனுங்கெல்லாம் முடியுதுன்னா இவங்க ஒரு வில்லேஜ் இவ்வளோ பேர் இருக்கீங்க, இங்கே இதனால பண்ண முடியலையான்றதுலாம் வேதனையாக இருக்குது. என்ன சுனடை பாட்டி வந்து அந்த மெடிக்கல் நிஞ்சா ஊருக்குள்ளே இருந்தால் இத்தனை உயிர் போகும்போது ஒரு கடுப்பானாங்க பாருங்கள், வெறியானாங்க பாருங்கள். அதே மாதிரி டெக்னாலஜிலையும் இங்கே இல்லையே அப்படின்றது வெறியாகுது. இதில் இருந்தெல்லாம் நடந்திருக்கு, அது இன்னும் சீக்கிரம் வந்திருக்கலாம், காப்பாற்றிருக்கலாம். ஒரே ஒரு 5 செகண்டுங்க, 5 செகண்ட் முன்னாடி இவங்க வந்து இதை நின்று இருந்தால் இது நடந்தே இருக்காது. அதை விட என்னன்னா இப்போ உயிர் இருந்தும் காப்பாற்ற முடியாத நிலைமை தான், எதுவுமே பண்ண முடியல. இது இருக்கிறதுலே பெரிய வழி. ஏன்னா வந்து இப்போ ஆஸ்மா வந்து தனியாக ஒரு மிஷினுக்கு போனார், இறந்தாரு, அந்த நியூஸ் கேள்விப்படுறது வேற. கண்ணு முன்னாடி எதிரில் நிற்கிறான், சிக்கமாரு தான் அவனை நம்புறேன் அப்படின்னு வேற வார்த்தை வேற சொல்லிட்டாரு. எவ்வளோ வலி கொடுக்கும் பாருங்களேன். கண்மாடியே போயிட்டுருக்கு, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் வந்து பயங்கர வலி கொடுக்கும். போன எபிசோடாவது ஏதோ கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு கொஞ்சம் கேஷுவலாக பேசிட்டோம். பட் இது என்ன பேசுதுன்னு கூட எனக்கு தெரியல, எனக்கு பேச்சே வரல, எதுவுமே சொல்ல முடியல, அந்த மாதிரி இருக்கு. சிக்கமாரு இவங்க பெயின்லாம் வந்து பெரிய பெயின். அந்த ஃப்ளாஷ்பேக் ஒன்று காட்டுறப்போ தொடர்ச்சியாக அவங்க கூட தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை விட குரு கூட தான் அதிகமாக இருந்திருக்காது. ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் என்ன சொல்கிறது? அந்த ஒரு உயிரோட வேல்யூ என்னன்றது அப்படி. இப்போது எந்த உயிருக்கூடையுமே ஒரு அட்டாச்மெண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த உயிருக்கு இவ்வளோ வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. இவர் மேலே எவ்வளோ பேர் லவ் வச்சுருக்காங்கன்றப்போ தான் அந்த உயிரோட வேல்யூ எந்த அளவுக்கு கூடிட்டே போகுது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் நடந்திருக்காரு, லீஃப் வில்லேஜுக்காகவும் அவ்வளோ சின்சியராக இருந்திருக்காரு, அதெல்லாம் தான் அந்த மாதிரி. இங்கே இதை நீங்கள் கம்பேர் பண்ணலாம். சாஸ்திரி இறந்தான், அவனுக்கு அவன் இறந்தப்போ எப்படி இருந்துச்சு பாருங்கள், அந்த அக்காசிக்கு ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு பாருங்கள். ஏதோ சாதாரணமாக இருக்கும். இன்றைக்கி லீஃப் வில்லேஜில் ஒரு உயிர் போகுதுன்றப்போ, காராக்கு ஒரு உயிர் போகுதுன்றப்போ எவ்வளோ பேர் துடிக்கிறாங்க. அதுதான் அந்த உயிரோட வேல்யூவே. இவங்களுக்கு என்ன வேல்யூ இருக்குது? இவங்க உயிர் போகுதுன்றப்போ என்ன இவங்க சேமித்து வச்சுருக்காங்க, என்ன இருக்குது? ஒரு சொட்டு கண்ணீர் வர்றது கூட ஆள் இல்லை. ஓகேங்க, இதை பற்றி வேறு என்ன பேசுன்னு தெரில. இன்னும் லீஃப் வில்லேஜுக்கு தான் நியூஸ்லாம் தெரிஞ்சு என்ன நடக்க போதோ தெரில. பார்ப்போம் நெக்ஸ்ட் எபிசோடில்.